சொந்த இடத்தினை விட்டு இடம்பெயர்ந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் இதுவரை யாழ் பிப்பிலி முகாம் மக்கள் மீள்குடியேற்றப்படவில்லை. அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் மக்கள் துயரத்துடன் வாழ்நாளை கழித்து வருகின்றனர். சொந்த மண்ணில் சகல வசதிகளுடன் வாழ்ந்த பலர் இன்று முகாம் வாழ்க்கைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். யாழ் மானிப்பாயில் உள்ள பிப்பிலி முகாமே இது. யுத்தம் காரணமாக நாடோடிகளாக வாழ்ந்த இந்த மக்கள் பிப்பிலி முகாமில் குடியேற்றப்பட்டு 16 வருடங்கள் கடந்துள்ளன. மலசலகூட வசதி, குடிநீர் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட மானுட வாழ்க்கைக்கு அவசியமான அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இந்த மக்கள் காலம் கடத்துகின்றனர். 96ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பயத்தில் வெளிக்கிட்டு சாவச்சேரிக்கு போனோம். சாவச்சேரியில் போய் சாவச்சேரியில் இருந்து போட்டு அப்படியே நேர வர மானிப்பாய்க்கு இடம்பெயர்ந்து ஜனம் எல்லாம் வந்தா போல நாங்களும் திரும்ப வந்தோம். வந்து இங்கே இருந்து கண்டும் 15-16 வருஷமாக போச்சு. ஒரு தரம் வந்து என்ன ஏதென்று கேட்பார் இல்லை. நாங்கள் குடியிருந்த காணி, நாங்கள் வளர்த்து தென்னம்பிள்ளையில நாங்கள் வளர்த்ததில் இன்றைக்கு கள்ளு சீவிரவே கள்ளுக்கு சீவிக்கண்டு போய் கோஆபரேஷனுக்கு கொடுக்கணும் வருமானமாக. எனக்கு பென்ஷன் இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை, உழைப்பில்லை. அதனால இந்த பிள்ளைகள் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறார், அவர் உழைச்சி தரது தான் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். 16 வருஷமாச்சு. எங்களுக்கு ஒரு தடவை உதவி செய்கிற இல்லை. எங்களுக்கு வீணர் இல்லை, காக்கு சொல்லி ஒன்றும் இல்லை. வீடு வாசல் எல்லாம் பெரிய அலங்கோலமாக கிடக்குது. மற்ற கண் தெரியா பிள்ளை கொண்ட வச்சிருக்கிறேன். இவரும் வேலை வட்டியில் ஒன்றும் இல்லை. சரியான கஷ்டம் எங்களுக்கு. உழைப்பு ஒன்றும் இல்லை. ஐநேக்கர் கூலி வேலை செய்யதான் சாப்பிட்றோம். நாங்கள் இப்போ வீடு வாசல் இல்லை, உப்புனார் இல்லை, கக்கூசி இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த குழந்தையில இந்த ஓலக்கோட்டிலுக்க வச்சு கொண்டு நான் வாழ்றேன் ஐயா. இந்த மக்கள் கேட்பது தொடர்மாடி குடியிருப்புகளையோ சொகுசு வீடுகளையோ அல்ல. சொந்த நிலத்தில் நிரந்தர வசிப்பிடத்தை அமைத்து தருமாறு கோரும் இந்த மக்களுக்கு தீர்வு கிட்டுமா?